वर्जमुनिमणये प्राप्तमोक्षाश्रमन्तं श्रीमत्श्रीवाधरामावर्जमुनिमुनिं संश्रये ज्ञानवाद्धिं श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमत्श्रीवादयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारं श्रीरङ्गनाथाह्वय मुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिपदं संश्रये देशिकेन्द्रम् श्रीरङ्गेशपदेशमर्पितफलं श्रुत्यन्तरामानुज श्रीयोगीन्द्रगुरुत्तमेन विनः श्रुत्यन्तविद्यात्मनः प्राप्तश्रुत्यपदं श्रीकुकुलें श्रीवादरामानुजः श्रीवादमुनीन्द्रदेशिकमणिं श्रेयोनिधिं संश्रये श्रीकृष्णदेशिकपदाम्बुजभृङ्गराजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तय्यन्तदेशिकेतीन्द्रशठारिमूर्तिं गोपालदेशिकशिखामणिमाश्रयामः श्रीरङ्गनाथगुरुपादसरोजगं वेदान्तदेशिकपदाम्बुजभृङ्गराजं श्रीमद्यतीन्द्रषडगोपदयावलम्बं वेदान्तलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये तव्याय भाष्यकाराय प्रणतात्तिं विधून्मते ब्रह्मतन्त्रस्वतन्त्राद्वितीयब्रह्मणे नमः श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां तदागति प्रणामं लक्ष्मणमणिप्रतिगृह्णातु मामकं प्रसादेर्यत्सूक्तिस्वाधीनपदिकां श्रुतिं यस्य सारस्वतं स्रोतो गुडामोदवासितं श्रुतीनां विश्रमायालं षठारिं तमुपास्महे अस्मद्गुरुपरमगुरूण्यतिपरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षरनाथ षठजित्सेनेशरमारमापदीन् वन्दे दिशन्तु मे देव सदात्वदीयाः दयातरङ्गाणुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसाममृतं क्षरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं सन्तः श्रीरङ्गपृथ्वीशचरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राणबलपङ्कजरे नमः भरताय परं नमोऽस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाजां यदुपज्ञमचेषत पृथिव्यां प्रथितो राघवपादुका प्रभावः श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलाभिवाण्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये வேயர்புகழ்வில்லிபுத்தூராடிப்பூரம் மென்மேலும் மிக விளங்க விஷ்ணுசித்தன் தூய திருமகளாய் வந்தரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்ததையொரு திங்கள் பாமாலை ஆயபுகழ் 143 அன்புடனே அடியேனுக்கருள் செய் நீயே நீலாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தம் உத்போத்ய கிருஷ்ணம் பாராட்சியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சஜினிகடிதம் யா பலாத்கிருத்ய புங்கே கோதாதஸ்யை நவைதமிதம் பூயே வாஸ்து பூயः நவையல் புதுவையாண்டாடரங்கற்கு பண்ணு திருப்பாவை வல்வரியமின்னிசையால் வாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்வாவை பாடியருட வல்லவல் வளையாய் ஆடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு 33 அமரர்க்கு முன் சென்று கப்பந்த விற்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பங்கொடுக்கும் விமடா துயிலழாய் செப்பண்ண மென்முடை செவ்வாய் சிறுவருங்குள் நப்பின் அணங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொலியும் தந்துண்மணாளனை போதே எம்மை நீராட்டேலோரெம்பாவாய். 20வது பாசுரம். முன் பாசுரத்தில் கண்ணனை எழுப்பினா நப்பின்மை பிராட்டியை அவன் இவர்களுக்கு பதில் சொல்ல முற்பட அவனை பதில் சொல்ல விடாமல் தடுத்து எழுந்து வராமல் செய்து தடுத்த நப்பின்னை பிராட்டியை பார்த்து கொஞ்ச நேரம் கூட பெருமாளை விட்டு கண்ணனை விட்டு பிரிய முடியாத தன்மையினாலே நீ அவன் துயில் உணர்ந்து துயில் கலைந்து எங்களை அனுகிரகிக்கிறதுக்கு விடமாட்டேங்கிற அது உன்னுடைய பிராட்டி என்பதான அந்த தத்துவத்தின் சுரூபத்துக்கும் சுபாவத்துக்கும் சேராது. புருஷகார யோக்கியதை புருஷகாரமாக கூடிய உன் தன்மைக்கு பொருந்தாது.
உன் கருணைக்கு பொருந்தாதுங்கத்த சொன்னால் தத்துவம் என்று தகவுண்டும். அதன் பிறகு இந்த பாசுரத்தாலேயும் கண்ணனையும் நப்பின்னையும் சேர எழுப்பி அந்த நப்பின்னை பிராட்டியையே நீ எங்களை அவனுடன் சேர்த்து ஊக்கம் தட்டொடியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டுன்னு அவரிடத்திலே பிரார்த்திக்கிறார். இந்த பாசுரத்தில் கண்ணனை அவர் பரகால சுவாமி அனுபவிக்கும் போது எம்பெருமான் இவர்கள் பிரார்த்தனையை இசைந்து உடனே பிறக்க முற்பட்டான். அதை சொல்லும்போது பரகால சுவாமி சாதிக்கிறார், அவளை கண்டு வந்த குரங்கையும் கூட கட்டி கொண்டவன் இத்தனை பேருக்கு கடகையான இவளை கண்டால் விடானிலேன்னு நப்பின்னையோடு அவன் சேர்ந்திருக்கிற இருப்பை அனுபவிக்கிறான். அதனால் அவளை விடாமல் சேர்த்து காடாலிங்கினம் பண்ணிட்டு அப்படியே கிடந்தானாம். அப்போ சொல்கிறா, அதை அனுபவிக்கச்சே பரகால சுவாமி சாதிக்கிறார். பிராட்டியை பார்த்துட்டு வந்த குரங்க கூட கட்டின்றானே ராமாவதாரத்தில். ஏஷ சர்வஸ்வபூதஸ்து வரிஷ்பங்கோ ஹனுமதகானு இத்தனை பேரை சேர்த்து வைக்கக்கூடிய பிரியபத்னியான நப்பின்னையை பார்த்தா விடுவானா? அப்படியே சேர்ந்து இருந்தான். அதனாலே அவனை எழுப்பினான்னு வியாக்கியானம் பண்ணார் அந்த சுவாமி. அவனை எழுப்பும்போது தேவர்களுக்கெல்லாம் காரியம் செய்கிறாயே, ராவணனாலே ஹிம்சைப்பட்ட தேவர்கள் க்ஷீராத்தீர சென்று பிரார்த்திக்க அவர்களுக்காக தான் இலங்கைக்கு தானே சென்று மார்பிலே அம்பு விழுந்தால் பாதகமில்லைன்னு யுத்தத்துக்காக அமரர்களுக்கு தேவர்களுக்கு முன்னே சென்று அவர்களுடைய பயத்தை போக்கக்கூடிய மிடுக்கை உடையவனே எழுந்திருக்க வேணும்னு கேட்டான். அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே, கலினா மிடுக்குன்னு காம்பீரியம்னு அர்த்தம். ஏதாவது தகராறுனா முன்னால் வந்து தடுப்பாளாம். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா இவன் முன்னால் போய் அதை சால்வ் பண்ணணும்னு நினைப்பானாம். அதற்காக பரிந்து அந்த விஷயத்துக்காக தர்மத்தை நிலநாட்ட போவானாம். அதே மாதிரி தேவர்களுக்கு ராவணனாலே பயம் ஏற்பட்டது. அந்த அமரர்கள் போய் அந்த பயத்தை போக்கத்துக்காக ராவணனோட யுத்தம் பண்ணணும். ஆனால் அந்த தேவர்கள் பிரார்த்திக்கவே அவர்களுக்கு முன்னே தான் சென்று அவர்கள் பயமில்லாமல் இருப்பதற்காக தான் யுத்தம் பண்ணி அவர்களுக்கு அபயமளிக்கும்படியான மிடுக்கு காம்பீரியம் உள்ளவன். இன்னொருத்தருக்கு வரக்கூடிய பயத்தை போக்கணும்னா இவனுக்கு என்ன தைரியம் இருக்கணும்? அந்த தைரியம் உண்டுங்கத்த மிடுக்கை உடையவன்னு காம்பீரியத்தை சொல்கிறான். பிறர் துன்பம் களைவதற்காக தான் போய் அம்பேற்கும்படியான ஒரு மிடுக்குடையவன்னு தாற்பயம். அதற்கு அதை வியாக்கியானம் பண்ணச்சே அழகாக சொன்னான். நாச்சியார் அதை ரசித்து தேவதைகள் 33 கோடி 33 என்று ஒரு பிரசித்தி உண்டு. அதை பாசுரத்தை இட்டு 33 அமரர்கள் அவர்களுக்கு முன் சென்று கப்பத்தை தவிர்த்தவன். கப்பம்னாக்க கம்பம்ங்கிற சம்ஸ்கிருத பதம் கப்பம்னு தமிழில். கம்பம்னா நடுக்கம். அவர்களுக்கு ராவணனிடமிருந்து ஏற்பட்ட நடுக்கத்தை போக்கினவன். ராவணங்கிட்ட மட்டும் இல்லை, அசுரர்களாலேயோ ராட்சசாலேயோ எப்பப்போ தேவர்களுக்கு பயம் வரதோ அப்பெல்லாம் அவளுடைய பயத்தை போக்கக்கூடிய மிடுக்குடையவன். இரண்யகசிபுகிட்டேருந்து ஆபத்துனா அதை போக்குறவன். இரண்யாட்சனிடத்துலேருந்து பூமி அபகரிச்சுட்டு போயிட்டான், பாதாளத்தில் கொண்டு போயிட்டான், சில வச்சான்னாக்கா அந்த பயத்தை போக்குறவன். எதாக இருந்தாலும் தேவர்கள்னால் பூமிக்கு யாகம் பண்ண முடியல, பூமியை உள்ளே எடுத்துன்னு போயிட்டான் அப்படின்னா எதுவும் நடக்காது.
தேவர்கள் கஷ்டப்படுறா, அவள் பயத்தை போக்கத்துக்கு பூபாலத்தை உத்தரணம் பண்ணுறான். அந்த மாதிரி எல்லா பயத்தையும் போக்கக்கூடிய மிடுக்குடைய வன்கத்தை சொன்னால், அதை சொல்லும்போது 33 அமரர்கள் அவர்களுக்கு முன் சென்று அவர்கள் பயத்தை போக்கின மிடுக்கை உடையவன்னு நாச்சியார் மங்களாசாசனம் பண்ணான். அதை வியாக்கியானம் பண்ணச்சே அழகாக சொல்கிறாள். நீ ரட்சிக்க வேணுமென்றால் 33 என்று ஒரு சங்கை வேணுமோ, 33 பேர்னா அவளை ரட்சிப்ப. நாங்கள் 5 லட்சம் குடி பெண்கள், 5 லட்சம் என்றால் ரட்சிக்கலாகாதோ, 33 என்றால் தான் ரட்சிக்க வேணுமோ, 5 லட்சம் குடி பெண்கள் என்றால் ரட்சிக்கக்கூடாதோ, ஆண்களைத்தான் ரட்சிக்க வேணுமோ, அபலைகளை ரட்சிக்கலாகாதோ? சரிதானா? உன்னுடைய ரட்சையே நாடக்கூடிய எங்களை ரட்சிக்கலாகாதோ? தாங்கள் ரட்சணம் பெறுவதற்காக உன்னை முன்னே அனுப்புவர்களைத்தான் ரட்சிக்க வேணுமோ? சரியா? அப்படியெல்லாம் ரொம்ப அழகாக அந்த பதங்கள். நீ ரட்சிப்பதற்கு ஒரு சங்கியானியதி வேணுமோ அப்படின்னு கேட்கிறார் ஆறாயிரப்படியில். நீ ரட்சிக்கணும்னா இந்த நம்பர் இருந்தால் தான் ரட்சிப்பியோ. அதனால் 33 பேர் தான் ரட்சிக்கிறியோனா. 33 அமரர்கள் யாருங்கத்த கணக்கு பண்ணுறான். ஏகாதச ருத்ரர்கள், 12 ஆதித்யர்கள். ருத்ரால் 11 பேர், ஆதித்யால் 12 பேர், 23. அஷ்ட பசுக்கள் 31. 2 அஸ்வினி தேவதைகள்னு ஒரு கணக்கு பண்ணுறான். இன்னும் பல வர்க்கங்கள் இருந்தாலும் இவர்களுக்குள்ள அடக்கம் வாழலாம். அதனாலே 33 கோடி தேவர்கள்னு சொல்லுவாள். அந்த கணங்களை சேர்த்து ஒவ்வொருத்தருக்கும் அத்தனை கோடி 1 கோடி 33 கோடி தேவர்கள்னு சொல்லு. நிறையா பேர்னு காண்பிக்கிறதுக்கு 33 அதில் பிரதானமாக எடுத்தது. அந்த 33 அமரருக்குன்னு அதனால சொன்னாவா பயத்தை போக்குறவன் அர்த்தம். இந்த கப்பம்ங்கிற பதத்துக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. கப்பம் அப்படின்னாக்க ராஜாக்களுக்கு, சக்கரவர்த்திகளுக்கு சின்ன ராஜாக்கள் கப்பம் கட்டுவான். அதே மாதிரி இன்னும் சில குறுநில மன்னர்கள் கப்பம் கட்டுவான். அந்த கப்பமாவது அவர்களுக்கு கட்டக்கூடிய இறைன்னு அதுக்கு பேர். இந்த வரிப்பணம் மாதிரி மொத்தமாக தாங்கள் அந்த இடத்தோட ஆளுக அதில் அதிகாரத்தில் இருக்கிறதுக்காக அவளுக்கு செலுத்தக்கூடியதான ஒரு தொகை. அந்த கப்பம் கட்ட வேணும். இப்போ தேவதைகளுக்கு மனுஷால் எல்லாரும் யாகம் பண்ணி ஹவிசத்தரா, அதுதான் அவளுக்கு ஆகாரம். அந்த கப்பம்னு சொல்கிறது அந்த ஹவிஸ். தேவதைகளுக்கு அவர்கள் தங்கள் ஆளுகை பிரகாரம் மழை பெய்யறதுக்கோ, அதே மாதிரி தகுந்த காலங்களில் எல்லாம் நடக்கிறதுக்கோ, அக்னி பகவான் தன் காரியத்தை செய்யறதுக்கோ, வாயு சரியாக வீசத்துக்கோ, அவர்கள் தங்களை போஷிச்சுக்கிறதுக்காக எம்பெருமான் அனுகிரகிச்சிக்கிறது யாகத்திட ஹவிஸு. அந்த ஹவிஸாலே தேவர்கள் சந்தோஷப்படுறா. மனுஷாளுக்கு வரங்களை தரா. யாகம் பண்ணால் சொர்க்கம் அப்படின்னாக்க யாகத்தில் ஹவிஸை பெற்று சந்தோஷத்தாலே தேவர்கள் நமக்கு சொர்க்கத்தில் வாசத்தை தரா. அந்தந்த தேவதைகள் எந்த தேவதை பிரீத்திக்காக யாகத்தை பண்ணுறோமோ அந்த தேவதை பிரீத்தியை அடைஞ்சு நாம் கேட்கிற பலனை தரான். இப்போ இந்த ஹவிஸை யார் பரமைகாந்திகளாக இருக்கிறவா பலனில் ஆசை வைக்காமல் யாகாதி கர்மாக்களை பண்ணும்போது அந்த ஹவிஸை எம்பெருமான் தானே சாட்சாதாக வாங்கிக்கிறான். பரமைகாந்திகளாக இல்லாமல் கர்மட்டாளாக இருக்கக்கூடியவா, கர்மாக்களில் ஸ்ரத்தையோடு பண்ணுறவா, தேவதைகளை உத்தேசித்து யாகத்தை பண்ணும்போது நம் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம் அந்த தேவதைகளுக்கு அந்தர்யாமியாக இருந்துட்டு அந்த தேவதைகளுக்கு திருப்தியை உண்டு பண்ணுறான். ஆனால் அவன் சாட்சாதாக வாங்கிக்கிறது இல்லை, தேவதைகள் தான் அந்த ஹவிஸை ஸ்வீகரிக்கிறா. நாம் நித்தியப்படி சாப்பிட்றோம். நம்முடைய ஆத்மா இந்த சரீரத்தில் இருக்கச்சே கர்மாவுக்கு தகுந்தாப்புல அதுக்கு பசி ஏற்படுறது. அந்த பசி போகிறதுக்கு நாம் அன்னத்தை சாப்பிட்றோம்.
அப்போ அந்த அன்னத்தை சாப்பிட்ட உடனே அந்த பசி போகிறது, இந்த ஜீவாத்மா திருப்தி அடையிறது. இதுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பரமாத்மாவும் திருப்தி அடையிறான். இது சம்பிரதாயம். நாம் எப்படி ஆகாரம் பண்ணும்போது இந்த ஜீவாத்மா பசி போய் சந்தோஷத்தை அடையிறான், உள்ளே இருக்கிற அந்தர்யாமியும் இவன் சாப்பிட்டு பசி ஆறுவதாலே அவன் அந்த லீலாரசத்தை திருப்தியை அனுபவிக்கிறானோ, அதே மாதிரி தேவதைகள் யாகத்தில் அவிச ஸ்வீகரிச்சுண்டு நமக்கு பலன் தரும்போது உள்ளே இருக்கிற அந்தர்யாமியாக இருக்கிற பெருமாள் அவிச ஸ்வீகரிக்கும் போது அவர்கள் அவிசை பெற்று பசி தீருவது அல்டிமேட்டாக அவனுக்கு பரமபடி அவன் திருப்தி அடையலாம். உள்ளே இருக்கிற அந்தர்யாமி, அந்த அந்தர்யாமியே இவர்கள் பலன் பெறட்டும்னு உள்ளே இருந்து அனுமதி பண்ணுறான். தேவர்கள் நமக்கு பலந்தரா தங்களுக்கு இருக்கிற அதிகார பிரகாரங்கிறது தர்மங்களில் சொல்கிறது, தர்மசாஸ்திரங்களில் சம்பிரதாயத்தில் பிரசித்தம். பரமை காந்திகள் பலன்ல ஆசை வைக்காமல் அந்த காரியத்தை பண்ணணும், அது ஒரு விதி, வேதம் விதிச்சிருக்கு யாகத்தை பண்ண சொல்லி, அதற்காக பண்ணுறோம். நித்யாக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கணும்னா இந்தந்த யாகங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி பண்ணுறவர்கள் பண்ணக்கூடிய யாகத்தில் அவள் ஹோமாதிகள் பண்ணும்போது இந்திராய ஸ்வாகா அப்படின்னு சொன்னான்னா, இந்த தேவதைக்கு அந்தர்யாமியான பரமாத்மாங்கிற ஞானத்தோடு கூட அந்த எம்பெருமானை நினச்சிட்டு சேவிப்பாளாம், சேர்ப்பாளாம் யாகத்தில், அக்னியில் எல்லா திரவியங்களையும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, யாதிருஷி பாவனாயச்ச, எந்த மாதிரி எண்ணம் இருக்கோ அந்த மாதிரி பலன். அவர்கள் அந்தர்யாமி எம்பெருமான்கிற ஞானத்தோட பண்ணுறத்தால அந்த யாகங்களில் பண்ணக்கூடிய ஹவிஸ எம்பெருமானே சாட்சாதா தான் ஸ்வீகரிக்கிறான். திருப்தி தேவர்களுக்கும் வந்துடுறது, அவனுக்கும் வருது. ஆனால் சாட்சாதா ஸ்வீகரிக்கிறவன் எம்பெருமான்கிறது ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம். அதை காண்பிக்கிறான் இங்கே நாச்சியார். அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே, அந்த தேவதைகள் பெறக்கூடிய கவிச பரமைகாந்திகள் செய்யக்கூடிய கர்மாக்களிலே தான் முன்னே சென்று கவிசை ஸ்வீகரிப்பவனேன்னு அர்த்தம். ஹவ்ய கவ்ய புகேகஸ்துவம் அப்படின்னு ஸ்தோத்திரங்கள்லேருந்து எடுக்கிறான், புராணங்களில் இருக்கிறதுலேருந்து. ஹவ்யத்தையும் கவ்யத்தையும் சீகரிக்கிறவன் எம்பெருமான். தேவதைகளையோ பிதற்களையோ ஆராதிக்கும் போது அவர்களுக்கு அந்தர்யாமையாயிருந்து அந்த பிரதானபடியாக புதிப்பவன் ஒரு அர்த்தம். இன்னொன்று பரமைகாந்திகள் அனுஷ்டிக்கக்கூடிய ஹவ்ய கவ்யாதிகளிலே அதை சாக்காதாக கிரகிப்பவன் ஒரு அர்த்தம். ஹவ்ய கவ்ய புகுங்கத்துக்கு அதை எடுத்து இங்கே காண்பிக்கிறாள் பெரியவா. தேவதைகளுக்கு முன்னே அவர்களது ஹவிஸை ஸ்வீகரித்து அவர்களுக்கும் திருப்தியை அளிப்பவனே அப்படின்னு தாத்பரியம். அதை கப்பம் தவிர்க்கும் கலியே, அவர்களுக்கு அபிஸ் அவர்கள் பெறுவதற்கு முன்னே தானே முன்னே சென்று ஏற்பவன் அப்படின்னு தாத்பரியம். அதை காண்பிக்கிறாள் நாச்சியார். கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய். செப்பம் அப்படின்னாக்க ஆஸ்திரித விஷயே ஆஜ்ஜவசாலின். ஏற்கனவே ஒன்றா சொன்னோம், ஆஜ்ஜவம்னு ஒரு குணம், ருஜுவாக இருக்கிறவன்னு ஒரு குணம். மனோபாக்காயங்களாலே ஒரேபடி நிற்பது ருஜுத்தனம், ஆர்ஜவம். அதுக்கு சக்கரவர்த்தி திருமகன் அதை ரொம்ப பிரதானமான உதாரணமாக எடுக்கிறான். தண்டகவனத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்த எம்பெருமான் அந்த ரிஷிகளுக்கு அபயப்பிரதானம் பண்ணான். அங்கேருந்து கடம்பச்சேன் பிராட்டி கேட்டாள். ராட்சதால் நம்மகிட்ட நேரக்க விரோதத்தை காமிக்கல, வினா வைரஞ்ச ரௌத்ரதா. அவர்கள் விரோதம் பண்ணாத போது, நாம் விரோதம் இல்லாத போது அவர்களிடத்திலே கோபத்தை காண்பிப்பது, ஆவேசப்படுவது சரியல்ல அப்படின்னா. அதுக்கு பெருமாள் சொன்னார், ரிஷிகளுக்கு பிரதிஜை பண்ணி கொடுத்துட்டு அதை மீறமாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் ஒரு பிரதிஜை பண்ணி அதன்படி ரிஷிகளுக்கு அபயமளிப்பவன். மனோவாக்காயங்களாலே ரிஷிகளுக்கு அபயமளிப்பதில் ஒரு 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 ஒருமைப்பட்டிருப்பவன், ஒரே மாதிரி இருப்பவன். இந்த ரிஜுத்தனம் இருக்குன்னு
ஸ்தோத்திர பாஷ்யத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். மனசேகம் வச்சஸ்யேகம் கர்மண்யேகம் மகாத்மனாம் மனஸ்யன்யது வச்சஸ்யன்யது கர்மண்யன்யது துராத்மனாம். பிராட்டிக்கு பதில் சொல்கிறான். அப்பியகம் ஜீவிதம் ஜஹ்யாம் துவாம்பாசீதே சலக்ஷ்மணாம் நகி பிரதிஜாம் சம்ஸ்ருத்திய பிராமணேபியோ விசேஷத்தான். அந்தணர்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு பிராமணர்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு அதை மாற்ற மாட்டேன், ஒன்று விட்டாலும் பாதகமில்லை, இதனால் லக்ஷ்மணனை இழந்தாலும் பாதகமில்லைன்னு சொல்கிற அளவுக்கு எம்பெருமானதில் நடையாக இருக்கான், ஸ்திரச்சித்தனாக இருக்கான்கிறத காண்பிக்கிறாள். செப்பமுடையாய், ஒரே பற்றி ஒரே மாதிரி இருக்கக்கூடியது, அந்த குணம் உங்கள்கிட்ட இருக்கு. திறனுடையாய், சில பேர் ஒரே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவா, ஆனால் அவர்களுக்கு எதிரிகளை மண்ணுண்ண செய்யக்கூடிய பராக்கிரமம் இருக்கணுமே. மனுஷத் பாஷகாரர் வியாக்கியானம் பண்ணுறதுக்கு சம்ஸ்கிருதத்தில் சத்ரு ஜன பயதாயும், திரள் உடையவன்கிரமம், திரள் தன்னுடைய வீரத்தாலே பராக்கிரமத்தாலே தனக்கு இருக்கக்கூடிய பராக்கிரமத்தாலே எதிரிகளுக்கு பயத்தை உண்டு பண்ணுறவன்னு சாதிக்கிறார். அந்த இடத்துல திரளுடையாய் பர அபிபவன சாமர்த்தியம், மற்றவாட மிரட்டக்கூடிய சாமர்த்தியம், டாய் அப்படின்னா மிரட்டாடு, அந்த மாதிரி பர அபிபவன சாமர்த்தியம்னு வியாக்கியானம் பண்ணுறான். திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பங்கொடுக்கும் விமலா துயிலழாய் ஸ்வச்ச ஸ்வபாவா செப்பமுடையாய் திரளுடையாய் விரோதிகளுக்கு தாபத்தை தரவனே பராக்கிரமம் உள்ளவனே எழுந்திருன்னு இந்த இடத்துல சொன்னால் ரொம்ப அழகாக செப்பமுடையாய் திரளுடையாய் பர அபிபவன சாமர்த்தியம். செற்றார்க்கு வெப்பங்கொடுக்கும் விமலா துயிலழாய், அதற்கு மேலே அதுக்கு அழகாக வியாக்கியானம் பண்ணும்போது இந்த இடத்துல வியாக்கியானத்தில் காண்பிக்கிறார் வரகால சுவாமி. 33 அமதற்கு முன் சென்றுங்கிற அந்த வாக்கியத்தை எடுத்து கப்பம் இரையாய் இரண்டாவது அர்த்தத்தை காமிக்கிறார். சுத்தயாதிகள் செய்யும் ஹவ்ய கவ்யாத்மக சமாராதனங்களில் தான் முன்னே சென்று ஹவ்ய கவ்யங்களை எல்லாம் புஜித்து நிற்பவன் அப்படின்னு சொன்னார். இந்த மிடுக்குங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் சாதிக்கிறார் சுவாமி. சர்வ அந்தர்யாமியாக இருப்பவன்னு தாத்பரியம். எல்லாவற்றுக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய தன்மை, எல்லாவற்றுக்குள்ளேயும் உள்ளுக்குள்ளே இருக்கான். அந்த இடத்துல வேதாந்தங்களில் ஒரு விசாரம் பண்ணுறான். எம்பெருமான் எங்கும் வியாபித்து இருப்பவன், இறைவன் எங்கும் வியாபித்திருப்பவன் பல மதங்கள்லாம் ஒத்துக்கிறான், நிறையா பேர் ஒத்துக்கிறான். அவனுக்கு ரூபங்கள்லாம் ஒத்துக்கிறதெல்லாம் விவகாரம் இருக்கே தவிர இறைவன் வியாபித்திருப்பவன்கிறத பல மதங்கள்லையும் ஒத்துக்கிறான். நம் சம்பிரதாயத்தில் சொல்லும்போது அந்த வியாப்திங்கிறது ஸ்வரூபம், கண்ணுக்கு தெரியாத வியாப்தி, கண்ணுக்கு தெரியாதது ஸ்வரூபம். எங்கேயும் வியாபிச்சிருக்கிறது ஸ்வரூபம், அழியாமல் எங்கேயும் வியாபித்து நிற்கிறது அவனுடைய ஸ்வரூபம். எங்கே பார்த்தாலும் இருக்குது அப்படின்னா நம்ம எல்லோருக்கும் அதில் சம்பந்தம் இருக்குது, அப்போ தானே தாங்க முடியும். அதனால இந்த ஜீவாத்மாவில் தான் தாங்கதான்னா அந்த ஸ்வரூபத்தால் தாங்கதான்னு ஆதாராதே பாவத்தை சொல்லச்சே ரகசியத்தில் சுவாமி சாதிக்கிறார். இந்த ஸ்வரூப வியாப்தி வேதாந்தங்கள் சொல்லித்து லோகத்த பூதங்கள் சிருஷ்டியான உடனே அவைகளுக்குள்ளே அணுப்பிரவேசம் பண்ணுறான். அது ஒரு பெரிய சர்ச்சை. உள்ள அணுப்பிரவேசம் பண்ணுறான். எங்கேயும் வியாபித்த வஸ்து எப்படி உள்ளே புக முடியும்? உள்ளே புகிறது அப்படின்னாக்க இல்லாத வஸ்து உள்ளே புக முடியும் இல்லையா சுவாமி? ஒருத்தர் இந்த ஹாலுக்குள்ளே வந்தார்னா அவர் முன்னால் இல்லை, இங்கே வெளியிலேருந்து உள்ளுக்குள்ளே வர சரிதானா? ஊசில துவாரத்துக்குள்ளே உள்ளே புகிறது நூல், நாம் அதை எடுத்து உள்ளே ஊற வைக்கிறோம், அது உள்ளே போகிறது.
அப்போ நம்முடைய செயலாளர் அதை பண்ணுறது பண்ணச்சே அது முன்னால் அந்த துவாரத்தில் இல்லை, அதுக்குள்ளே போகணும், உள்ளே போகணும். அதே மாதிரி எந்த வஸ்துவாக இருந்தாலும் ஏதோ ஒரு பாத்திரத்தில் ஏதோ ஒரு வஸ்து கூடார விழுந்துச்சு, பாத்திரங்களில் சக்கரை பொங்கல் வாங்கிட்டு போகிறா, பிரசாதங்கள் பாத்திரத்தில் வாங்கிக்கிறா, பாத்திரத்தில் இல்லை, அந்த வஸ்துவை சேர்க்குறோம், அது ஃபுல்லாகுது இல்லையா? அதே மாதிரி அந்த பிரவேசம் உள்ளே புகிறதுன்னா இல்லாத இடத்துல தான் உள்ளே போக முடியும். ஈஸ்வரன் தான் எங்கேயும் வியாபிச்சிருக்கான்னு சொல்கிறே. சிருஷ்டியான உடனே அந்த வஸ்துக்களுக்கு வஸ்துவான தன்மை ஏற்பட உள்ள போகிறது. எம்பெருமான் பிரம்ம தத்துவம் உள்ள போகிறதுன்னு உபனிஷத் சொல்கிறது. உபனிஷத் பாஷ்யக்காரர் வியாக்கியானம் பண்ணச்சே அதை கேட்டுக்கிறார். எங்கும் வியாபிச்சதான விபுவான ஈஸ்வர தத்துவத்துக்கு பிரம்ம தத்துவத்துக்கு அந்த பிரவேசம் உள்ளே புகுதல், உள்ளே புகுந்து அந்தரியாமியாக நியமித்தல், அதை நடத்துதல் எவ்வாறு செல்லும், உள்ள புகழ்ந்து எப்படின்னு கேட்டுக்கிறேன். அதுக்கு பதில் என்ன சொல்கிறேன்னா, உள்ள போகிறதுனா லோகரீதியில் பார்க்கக்கூடாது. உலகத்தில் வஸ்துக்கள் எங்கேயும் வியாபித்தது கிடையாது. அது உள்ளே போகிறதுனா இல்லாத இடத்துல அது அங்கே போகிறதுன்னு அர்த்தம். ஈஸ்வர தத்துவமும் வியாபித்தது, அது உள்ளே போகிறதுனா என்ன அர்த்தம்னா, அந்த வஸ்துக்களுக்கு ஒரு பெயரும் அந்த உருவமும் இருக்கும்படியாக எம்பெருமான் சங்கல்பிக்கிறது தான் அனுப்பிரவேசம்னு வியாக்கியானம் பண்ணார் உபனிஷத் பாஷ்யக்காரர். சர்வத்ர வியாப்தஸ்ய பிரம்மணஹ அந்த பிரவேச நியமனே அந்த பிரவேசா நியமனஞ்ச கதம் உபபத்தியேதேன்னு ஒரு கேள்வி கேட்டுண்டு, சர்வத்ர வியாப்தஸ்ய பிரம்மணஹ நாமரூப விபாகார்க தசா பிரயோஜக சங்கல்பகரணமேவ, இது அந்த அர்த்தம். அது அப்படி சம்ஸ்கிருதத்தில் சொன்னேன். அங்கே இருக்கிற பதம் வேறு இருக்கிறது, ஞாபகம் வர மாட்டேங்குது. சந்திரன் பண்ணாலும் தர்க்க ஜட்டிலமாக இருக்கிற பதம், அதை சொல்லாமே இருக்க தோண மாட்டேங்குது. என்ன தெரியாத சொல்லக்கூடாது, வேலை பேசாமல் போகணும். அது சொல்ல ஆரம்பிச்சுட்டா அதை சொல்லாமே இருக்க முடியல. அதனால் கதஞ்சிதை அதை அட்ஜஸ்ட் பண்ணி சொல்கிறேன். இந்த மாதிரி அந்த வஸ்துவுக்கு நாமரூபங்கள் ஏற்படணும்னா பெருமாள் உள்ளே போய் நியமனம் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த வஸ்துவோட செயல்களை நடத்தணும். அதனுடைய பிரபுத்தி நிவர்த்தியை சம்பாதிக்கணும். பிரபுத்தி நிவர்த்தி ஏற்படும்படியாக பண்ணணும். அது ஏற்படுறதுக்கு வேண்டிய சங்கல்பத்தை பெருமாள் பண்ணுறது தான் அந்த பிரவேசம்னு. உமக்கு தெரியும், உபயோகமாக இருக்கும். அந்த பிரவேசம்னு சொல்ல உபனிஷத் பாஷ்யத்தில் இருக்குது, தைத்திரிய உபனிஷத்தில். அந்த பிரவிஷ்டாஸ்தாஜனான் ஆகும் சர்வா ஆத்மா, உள்ள பிரவேசித்து நியமிக்கிறவன் நடத்துகிறவன். உள்ள பிரவேசிக்காமல் நடத்த முடியாது. நடத்த போகிறே அதுக்காக அந்த பிரவேசம் பண்ணுறேன்னா உள்ளவன் அந்த பிரவேசம் பண்ணுறான்னு உபனிஷத்தில் இருக்குது. அதை காண்பிக்கிறான் இங்கே. அந்தரியாமியாக சர்வாந்தரியாமையும் தானே ஆகையால் தானே புஜித்து சர்வதேவதைகளையும் அதி திருப்தனாக்குகை. இவனே எல்லாத்தையும் வாங்கிக்கிறான். இப்போ அவனுக்கு பசிக்குமேனா இவன் சாப்பிட்டத்தாலேயே எல்லாம் நம்பிடுறது. அதுக்கு தான் பிரதானமாக கிருஷ்ணாவதார கதை ஒன்று வச்சுட்டு போக முடியும் இல்லையா? பிரசித்தமாக கிருஷ்ணாவதாரத்தில் பதத்வே சதி சௌலபியம், சௌலபியே சதி பதத்துவம். அவன் சாதாரணமாக இருப்பான், திடீர்னு ரொம்ப வசந்தவன்னு காண்பிப்பான். ரொம்ப வசந்தவனாக காண்பிக்கச்சேமே திடீர்னு தான் சுலபன்னு காண்பிப்பான். இது கிருஷ்ணாவதாரத்துக்கு விசேஷமான குணம் அப்படின்னு யாதவாபிரியத்தில் அப்பய தீட்சர் முதல் ஸ்லோக வியாக்கியானத்திலே இங்கேயே வியாக்கியானங்கள் எழுதியிருக்கார். தொம்மூர் சுவாமி இதை விஸ்தாரப்படுத்தி காண்பிக்கிறார். பதத்வே சதி சௌலபியம், சௌலபியே சதி பதத்வம். ராமாவதாரத்தில் உண்டு. அவன் ஆத்மானம் மானுஷம் மஞ்சேன்னு மனுஷனாகவே தெரிஞ்சதால் அதை காமிக்கலை. ராமாவதாரத்திலையும் காமிக்க முடியும், ஆனால் அதில் தகராறு வந்துடும். பதத்வத்தை காண்பிச்சா ஈஸ்வரன்னு காண்பிச்சுட்டா அதுக்கப்புறம் ராவணவதம் பண்ணுறது கஷ்டம். அதனால் காண்பிக்கலை. அதையும் மீறி பெரியவர்கள் சொல்லும்போது ஆழ்வான் பஞ்சஸ்தவத்தில் அதிபானுஷ அஸ்தவத்தில் கேட்கிறீராம், நீர் ஆத்மானம் மானுஷம் பண்ணியேன்னு சொல்லி மனுஷபாவனை பண்ணி தெரிஞ்சதே,
எப்படி ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்தீர்? நயாத்வம் சமனுஜாதகா கச்சலோகான் அனுத்தமான்னு ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்தன்னு ஜடாயு மோட்சம்னே சொல்றது. அது ஜடாயு மோட்சம் எப்படி கொடுத்தீர் அப்படின்னா, மயாத்வம் நான் கட்டளையிடுறேன், நீர் ஒரு சொந்த லோகத்துக்கு போகும் அப்படிங்கிறத அப்படி வியாக்கியானம் பண்ண மோட்சத்துக்கு தான் போனார் விஷயம். இப்படி கொடுத்தீன்னு கேட்குறார் குலத்தாழ்வு. இப்படி கொடுத்தாருன்னா அது அவருக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம், மற்றவாளுக்கு தெரியாது இல்லையா. ஜடாயு போனால் இவர் சம்ஸ்காரம் பண்ணார் தான் தெரியும். அதை இன்டைரக்டாக வால்மீகி சொல்லியிருக்காரு. மயாத்வம் சமனுஜாதகா கச்சலோகான் அனுத்தமான். அனுத்தமான் லோகான்னா என்ன அர்த்தம்? வேதத்தில் வந்து அனூத்தமேஷு உத்தமேஷு லோகேஷு இல்லையா சுவாமி? ஜோதி ரொம்ப சீவை உண்டத்தில் திவ்யமங்கல விக்கிரகத்தோட பெருமாள் இருக்கான்னு ஸ்தாபிக்கக்கூடிய ஒரு அதிகரணம் முதல் அத்தியாயத்தில் இருக்குது, ஜோதிஷ்சரணா அவிதானாத். அதை சொல்லும்போது அந்த இடத்துல சொல்கிறாள், அனூத்தமேஷு உத்தமேஷு லோகேஷு அப்படிங்கிறத எடுத்து வியாக்கியானம் பண்ணுறாள். அனூத்தமேஷு அனுத்தமேஷுங்கிறது அனூத்தமேஷு வைதிக பிரயோகத்தில் அது அனுத்தமமான லோகம்னா, உத்தமம்னா உயர்ந்தது, அனுத்தமம்னா என்ன வரணும்? உத்தமம் இல்லாததுன்னு வரணும். ஆனால் அப்படி அர்த்தம் இல்லைங்க. எந்த லோகத்தை காட்டிலும் சிறந்த லோகம் இல்லையோ அப்பேற்பட்ட லோகம்னு அர்த்தம். அதனால ஸ்ரீவைகுண்டங்கிறது அனுத்தமமான உத்தமமான லோகம். மற்றது எதுவும் அதை விஞ்சி உத்தமமாக இல்லாததான மிக உயர்ந்ததான லோகம்னு ஸ்ரீவைகுண்டத்துக்கு. சக்கரவர்த்தி திருமகன் சொல்கிறார், மயாத்வம் சமனுஜாதகா கச்சலோகானு அனுத்தமானு. அதை காட்டிலும் விஞ்சாத வசந்த லோகத்தை அடையின்னு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போன்னு மோட்சத்தை கொடுத்தன்னு இருக்குது. அதனால் எல்லா இடத்துக்கும் தெரியாதபடிக்கு ரொம்ப ரகசியமாக பண்ண வேண்டியிருக்கு. தெரிஞ்சு கொடுத்துனா உடனே ராவணன் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டுருவான். மனுஷாலால் நான் வதமாகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இவன் மனுஷன் இல்லை, தெய்வ பிறவி. வசந்த லோகத்தை கொடுத்துருக்கான், இவன் எப்படியே நான் வதம் பண்ணலாம் மாட்டேன். மனுஷ பாவனையாக போய் தெரிஞ்சார். ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் அப்படி கிடையாது. பிறந்த உடனே அப்படியே காமிச்சுன்னு பிறக்கிற சுவாமி இல்லையா. இடிவர் உமையல் தினன் நிலைவரம் விதபளவிதப்பாய் ஒடிவர் முழுநலம் முதலில கேடில வீடாம். வரும்போதே தம் அற்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம். தான் தாமரை கண்ணன்கிறத காண்பிச்சான், தான் அற்புதனான பாலகன்னு காண்பிச்சான். உலகத்து குழந்தை கிடையாதுன்னா, கர்மா வாடை பிறந்த குழந்தை கிடையாது, கர்ம சம்பந்தம் இல்லாமல் என் சங்கல்பத்தாலே பிறந்தவன்னு காண்பிச்சான். அதாவது கையில் சங்கச்சக்கரத்தோடு பிறக்க முடியுமா சுவாமி? பிறந்து காமிச்சான். தேவகிக்கும் வசுதேவருக்கும் எழுதி தந்தான், இது 3வது பிறவி, உங்களுக்கு 3 தரம் கேட்டேன், நீங்கள் சரிதானா? உன்னை மாதிரி பிள்ளை வேணும்னு 3 தரம் கேட்டேன், வேறு யாரும் இல்லாதால நானே பிள்ளையாக பிறந்தேன். 3வது பிறவி என்னுடைய கடன் தீர்ந்தது. நீ பண்ண பயோவிரதத்துக்கு ஆராதனத்துக்கு பலனாக 3 தரம் பிறக்கணும்னு சங்கல்பிச்சது இல்லையா. பிருஷ்டிகர்பன் சுதபஸ்ங்கிற பிரஜாபதி, கஷ்யபர், அதிதி, உபேந்திரன், வாமனனா பிறந்த இது 3வது பிறவி. வசுதேவ தேவகிக்கு பிள்ளையாக பிறந்தாச்சுன்னு எழுதி கொடுத்தான். அதுக்கப்புறம் அவன் பிரார்த்திக்கிற உபசம்பத விஸ்வாத்மன், அது ஒரு ரூபம் அலௌகிகம். திவ்யமான ரூபமாக இருக்குது. திவ்யம் ரூபம் பிரசாதேன உபசம்மத. கம்சன் முந்துருவாண்டா, பயமாக இருக்குடா, என்ன ஆகுமோ தெரியாது. உன்னுடைய அனுக்கிரகத்தாலே அனுக்கிரகம் பண்ணு, இதை குறைச்சிக்கோ, இது வேண்டாம், இதை மறைச்சிக்கோ. உபசம்மத விஸ்வாத்மன், அதோ ரூபம் அலௌகியம். சொன்ன உடனே பபுவ பிராகதேசிசு பிரார்த்திச்சா. இதை சொல்கிறதுக்காக சொன்னேன், தெரியறதுக்காக உங்களுக்கு சொல்கிறதுக்காக இப்படி வந்தேன். சாதாரண குழந்தையாயிருவேன்னு என்ன பண்ணணுமோ சொல்லிவிட்டு வசுதேவர் கொண்டு போய் விட்டார். தம் அற்புதம் பாலகம்னு. அந்த மாதிரி பரத்வம் சௌலபியம். கோவர்தனகிரியை கொடையா பிடிச்சான். உடனே இந்திரன் காமதேனு அழைச்சின்னு வந்து கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான். அந்த குழந்தைகள் கேட்டா, என்னப்பா அது யாராலோ வரா போகிறாள், விஐபிஸ்லாம் வராளேன்னு கேட்குறான். என்ன தெய்வம், நீ என்ன பெரிய சக்தி உள்ளவனாக இருக்கியேனா? அகம்போ பாந்தவோ ஜாதா. வேறு மாதிரி நினைக்காதீங்கோ, நாண்யதா சிந்தைய, வேறு மாதிரி நினைக்காத. அகம்போ பாந்தவோ ஜாதா, நான் உங்களுடைய பந்து, உன்ன மாதிரி. ஓ பாந்தவகா,
ஏய் நீ அண்ணாடா, நீ தம்பிடா, நீ அத்தாண்டா, அம்மாந்திடா இல்லையா? அகம் ஓ பாந்தவோ ஜாதகா. மாமன் மகள், அத்தை மகள், மாமன் மகன், அத்தை மகன், சிற்றப்பன் மகன், பெரியப்பன் மகன்னு சொல்லக்கூடிய உறவுனா அகம்போ பாந்தவோ ஜாதகான்னு பதத்வே சதி சௌலபியம். யார் சுவாமி கையால் எடுத்து மலையை தூக்குவா? ஜூபிலி ஹில்ஸ் இல்லையா? அந்த மாதிரி இவன் ஒரு கோவர்தனத்தை எடுத்து கொலையா பிடிக்கிறான் சுவாமி. அகம்போ பாந்தவோ ஜாதகா. கோவர்தன மலைக்கு பூஜை பண்ணுங்கோ அப்படின்னா கையில் தூக்கி வச்சுன்னு கோவர்தன மலை முன்னால் கோவர்தன மலைக்கு பூஜையை பண்ணுங்கோங்கிறான். பண்ணுறான். பண்ணச்சே அவனே கோவர்தன கிரிக்கு அந்தர்யாமியாக எதிர்க்க ஒரு விபுவான ஆகாரத்தோடு நின்றுண்டு இந்த கண்ணனே அவனுக்கு கூட்டி விடுறாரு. சாப்பிட்டுன்னு இருக்கான். அதுவாதிரியத்தில் சுவாமி வந்திக்கிறார். அந்த மாதிரி அப்படியெல்லாம் பதப்பே சதி சௌலபியம். முடிஞ்ச உடனே அகம்போ பாந்தவோ ஜாத்தகான் சௌலபியே சதி பதத்துவம். துரியோதனன் சபைக்கு போகிறான். இவனை பழி தீர்க்கணும், கண்ணனை இன்னைக்கு அடைக்கணும். துரியோதனன் எல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டான். இவன் உள்ளே போனான். துரியோதனன் என்ன நினச்சின்னு இருக்க? நீ என்ன பண்ணுறன்னு தெரியாதா எனக்கு? பார்னா விஸ்வரூபம் எடுத்தான். விஸ்வரூபம் எடுத்தால் ஒரு பக்கம் எல்லாரும் நிற்கிறான். பாண்டவாள் கௌரவாள்லாம் இருக்கிறா, இன்னொரு பக்கம் சாத்தியகி நிற்கிறான், தேவர்கள்லாம் இருக்கிறா, ரிஷிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறா. அப்படியே விஸ்வரூபம். சௌலபிய சதி பதத்துவம். அங்கேருந்து தூது வந்திருக்கான் சுவாமி. சௌலபியம் அதில் பதத்துவம் விஸ்வரூபம் காமிக்கிறான் இல்லையா? கம்சன் அழிச்சிட்டு வர சொன்னான் அக்ரூரர். போய் சௌலபியம் உடனே கிளம்பி வரான். வரச்சே அவர் போய் மாத்தியானிய ஸ்நானம் பண்ணணும். ஒரு சொனேல ஒரு புஷ்கரணியில் தீர்த்தமாடுறார். திடீர்னு பார்த்தா உள்ளுக்குள்ளே கிருஷ்ணன் தெரியலை, ஆதிசேஷனை படுத்துன்னு தெரியலை. பலராமன் ஆதிசேஷனா உள்ள சிறந்தார். ஏன்னா அதுன்னு எதிரக்க பார்த்தா தேர்ச்சட்டில் உட்காந்துருக்கான். பதத்வே சதி சௌலபியம் சௌலபிய சதி பதத்துவம். தான் பெரியவன்னு காமிப்பான். உயர்நலம் உடையவன். பத்துளை அடியவர் கெடியவன்கிறது காமிப்பான். ஐ ஆம் யுவர்ஸ், யூ ஆர் கிரேட், ஐ ஆம் யுவர்ஸ். அதுதான் யூ ஆர் கிரேட்ங்கிறது பதத்துவம். ஐ ஆம் யுவர்ஸ்ங்கிறது சௌலபியம் இல்லையா? சிவன் கோயிலுக்குள்ளேயே இருக்கான். பார்க்கவே முடியலையேன்னா ஆத்து வாசலுக்கு வந்துருப்பான் புறப்பாட்டில். அந்த மாதிரி நம்ம பதத்வே சதி சௌலபியம் சௌலபிய சதி பதத்துவம். அந்த மாதிரி இருக்கிறவனாம் பெருமாள் கண்ணன். சித்ராவுக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாயின்னு அவனை எழுப்புறான். 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும். அதை சொன்ன சர்வாந்தரியாமி, எல்லாத்துக்கும் அந்தரியாமி. ஆழ்வாசாரிக்கிற சர்வாந்தரியாமி எம்பெருமான். உத்தமூர் சுவாமி விசாரிக்கிறது. அதை எம்பெருமான் திவ்யமான ரூபங்கள் உண்டு. பல ரூபம் ஸ்ரீவைகுண்டத்தில் ஆதியம் சோதின்னு முதல் ரூபம் அழகான ரூபம். அது எப்போதும் ஸ்திரமாக இருக்கிற ரூபம். மற்றதெல்லாம் அதுலேருந்து அவன் சங்கல்பித்து எடுத்துட்ட ரூபங்கள். அது நிறையா இருக்கக்கூடிய அவனுடைய ரூபம். அதுலேருந்து தேவர்களுடைய ஆத்தத்வனி கேட்க இறங்கி வந்து சைன திருக்கோணத்தில் க்ஷீராப்தியில் சயனிச்சுருக்கிறது. வாசுதேவ சங்கரன பத்தியும்னு அனிருத்தன் ஒவ்வொரு கதையில் ஒவ்வொரு மாதிரி சேவை சாதிப்பான். எந்த கதைக்கு போகிறோமோ அந்த இடத்துலேருந்து அப்படி சேவை சாதிப்பான் சுவாமி. கண்ணாடி அதை பார்த்துருக்கோம் கொஞ்சம். ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி சேவை சாதிக்கிறது. அதே மாதிரி ராமானுஜா போனால் எல்லா பக்கத்துலையும் நிறுத்தி சேவை பண்ணி வைக்கிறார் சுவாமி. எங்கேருந்து பார்த்தாலும் அது ஒவ்வொரு அழகாக இருக்கு இல்லையோ? அதே மாதிரி எம்பெருமானுக்கு பல நிலைகள் இல்லையா? வாசுதேவ சங்கர்ஷண பத்தியும் அனிருத்தங்கள் யுகரூபங்கள். அதை தவிர நாம் விட்டுக்கிறோமே கேசவ நாராயண மாதவ கோவிந்த ஆகமங்களில் சொல்லப்பட்டது யூகாந்தரங்கள்னு பேரை வைக்கலாம். இதுவும் யூகம்தான். யூகம்னா பிரிஞ்சு வந்ததுன்னு அர்த்தம். யூகம் அதுலேருந்து கீழே வந்தது வியூக ரூபம். அதுலேருந்து பிரிக்கிறது. பவித்ரோத்சவம் பிரம்மோத்சவம் வியூகம் பண்ணுறதுன்னு ஒரு கோலங்கள்லாம் போட்டு வைக்கிறா பாருங்க. அது வியூகம். அதில் பகவத் அம்சத்தை தான் ஆவாகனம் பண்ணி அந்த இடங்களில் பகுத்து வைப்பான். வியூகம். வியூகாந்தரங்கள் கேசவாதிகள். அதுக்கடுத்தது விபவ ரூபங்கள், மத்ஸ்யகூர்மாத்திய அவதாரங்கள். விபவாந்தரங்கள் இன்னும் நிறையா இருக்குது. பலவிதமான ரூபங்கள். ரகசியத்தில் சுவாமி சாதிக்கிறார். வியாக்கியானங்கள் தான் பார்த்தா தெரியும். விபவாந்தரங்கள். அதே மாதிரி
யோகிகளுக்கு ஹார்தரூபனா ஹிருதயத்தில் யோகம் பண்ணுறவாளுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக அந்தர்யாமியாக இருக்காங்கிறது எம்பெருமானுடைய ஸ்வரூப வியாப்தி எங்கேயும் பரவி இருக்கிற அந்த ஸ்வரூபமானது நம்முடைய ஹிருதயஸ்தானத்திலேயோ ஒவ்வொரு ஜந்துக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தான விசேஷத்தில் இருக்கிற வியாப்தி அது அந்தர்யாமி வியாப்தி. அந்த அந்தர்யாமியாக இருக்கிற அந்த வியாப்தமான அந்த அந்தர்யாமிங்கிறது தான் நம்ம நியமிக்கிறது. யோகிகளுக்கு ஹிருதயத்தில் அவள் தியானம் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி ரூபமாக சேவதாரிப்பான் பெருமாள். சரிதானே? பெருமாள் கோயில் இருக்காளான்னா தேவப்பெருமாள் தான் அவளுக்கு, மற்றதெல்லாம் கிடையாது. ஹிருதயத்துக்குள்ள ஒரு குட்டி ரூபமாக தேவப்பெருமாள் உள்ள உட்காண்டிருக்கான். அச்சயனா அந்தர்யாமி. அங்கே இருக்கிறவர் அச்சய தேவாதிராஜர், உம்ம ஹிருதயத்தில் இருக்கிறவர் அந்தர்யாமி தேவாதிராஜர். சரிதான்? ஸ்ரீரங்கங்காரனா ரங்கநாதன். அவன் படுத்துட்டு இருப்பான் ஹிருதயத்தில், நின்றுட்டு இருப்பான் நம்பெருமாளை. படுத்துட்டாலும் படுத்துன்னு உபாசனம் பண்ணுறவாளுக்கு படுத்துட்டு இருப்பான், நிற்கிற மாதிரி உபாசனம் பண்ணுறவாளுக்கு நின்றுட்டு சேவை தருவான். ரொம்ப வித்தியாசம் இருக்குமே சுவாமி, இடம் இருக்குமான்னு கேட்காதீங்க. ஹிருதயத்தில் தானே, மனசார தியானம் தானே, அது எவ்வளோ வேணால் ஆகணும். ஆழ்வார் சாதிக்கிறார், அதை தமிழினோடும் அழகிய பெரியாழ்வார். விஷ்ணு சித்தன்னு பேர் அவருக்கு. எல்லாரும் பெருமாள்கிட்ட மனசை வச்சுருக்கா, எல்லாரும் தான் விஷ்ணு சித்தா. விஷ்ணு சித்தரான 2 விதமான அர்த்தம் உண்டு. விஷ்ணுவினிடத்தில் மனதை வைத்தவர்கள் நாமெல்லாம் வச்சுக்கலையா, அவரும் விஷ்ணு சித்தன், நானும் விஷ்ணு சித்தன், நீனும் விஷ்ணு சித்தன். அப்படி இல்லை, நாம் விஷ்ணுகிட்ட மனசை வச்சுருக்கோம், அவன் நமக்குள்ளே உட்காந்துருக்கானான்னு அந்த அந்தர்யாமியை தான் ஒரு அழகான ரூபத்தோடு இருக்கான்னு அவர். என் நேரத்தில் யார் தெரியுமா இருக்கான்? அரபத் தமிழினோடும் ஆதிசேஷனோட பெருமாள் இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணுறார். இன்னாதாங்கத்துக்கு பார்க்கடலே வந்து இருந்ததுங்கிறார். அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் லக்ஷ்மி பெருமாள் இத்தனை பேர் இருக்கலாம். பார்க்கடல், அதில் அதிசேஷ சயனம், அதில் பிராட்டியோட பெருமாள் இருக்கான், படுத்துட்டு இருக்கான். அப்படின்னா பார்த்துக்கோங்க, ஆழ்வாருடைய ஹிருதயம் பெருசா இல்லை பெருமாள் குட்டியாக இருக்கானா? ரிசர்ச் பண்ணும் இல்லையா? அதனால தான் அவருக்கு விஷ்ணு சித்தன்னு பேர். பெருமாளே வந்து இவர் ஹிருதயத்தில் உட்காண்டான்னு வியாக்கியானம். யோகிகளுக்கு தியானம் பண்ணுற மாதிரி ஆகாரத்தோட பெருமாள் ஹார்த ரூபம், அந்தர்யாமி ரூபம், அது திவ்யமங்கல விக்கிரகம். இங்கே நம்ம அச்சாமூர்த்தி பிரதிஷ்டை பண்ணுற மாதிரி அவர் பிரதிஷ்டித்தர ஆயிடுறார். சம்பரோஷணங்கள்லாம் வேண்டாம், தியானமே அத்தனையும் பண்ணி அதை ஆவாகனம் பண்ணி உள்ள தியானம் பண்ணச்சே வந்துடுறார். சுவாமி தேசியனுக்கு அயக்ரீவனை தியானம் பண்ணச்சேன்னு காண்பிக்கிறார். சுதசித்தம் சுத்தஸ்படிக மணிபூபி பிரதிபடம் தானே ஏற்படக்கூடியது. சுதசித்தம் தானே ஏற்பட்டது, அவருக்கு இருந்ததால சுதசித்தம் தானாக ஏற்படக்கூடியது. சுத்த ஸ்படிக மணிபூபிருத் பிரதிபடம், அதோட நிறம் ஸ்படிகக்கல் மாதிரி இருக்கும். அவருடைய கடாட்சங்கள், அந்த திருமேனியினுடைய கிரணங்கள் வெண்மையாக இருக்கும். ஹயக்ரீவன் வெண்மை மூர்த்தி, முன்ன வண்ணம் பாடின் வண்ணம்னு ஹயக்ரீவன் வெண்மையான மூர்த்தி. அந்த வெண்மையான மூர்த்தியானத்தாலே அவனுடைய கிரணங்கள் காந்தி வெண்மையாக இருக்கும். சுதானா அமிர்தம், அமிர்தம் வெண்மையாக இருக்கும். அமிர்தத்துக்கு தகுந்ததான அமிர்தம் போன்ற சுதா சத்ரி சீபிகி ஜுதிபிகி காந்திகளாலே உலகம் மொத்தத்தையும் வெண்மையாக்கிறான். அவதாத திரிபுவனம், அந்த காந்திகளாலே உலகின் தாபங்கள் போடுது. அப்ப தாப திரிபுவனம் 2 விதமான பாடம். வேதாந்தங்கள் அவன் கேஷா சப்தத்தை பின்தொடர்றது. என் ஹிருதயத்தில் இருக்கிற ஹயக்ரீவன் கணைக்கிறான் சுவாமி. ஏதோ பாச்சோ விவர்த்தந்தே சப்தம் கேட்கறது. இன்னொரு கணைக்கிறான், அப்ராப்ய மனசா சக. இன்னொரு கணைக்கிற சப்தம் ஆனந்தம் பிரம்மணோ வித்வான், எனக்கு நீதாண்டா போக்கியந்த பிரம்மணா வித்வான் ஆனந்தம். அதானே சுவாமி அர்த்தம் அதுக்கு.
வேதாந்த ஞானம் உள்ளவன் எனக்கு ஆனந்தம்னு வேத கோஷம். அனந்தைஹி திரியந்தைஹி இல்லையா, அணுவிகித கேஷா கலகலம். அந்த கேஷா சப்தத்தில் அக்ஷரங்கள் தான் துவனிக்கலாம். அந்த கேஷா சப்தத்தில் கட 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 கடன்னு ஐவன் இடு ஏபோ ஐயா உச்சு தான் வருது சுவாமி. ஐ ஊரிடு ஏபோ ஐயோ சரிதானா? அப்படியே வரிசையாக எழுத்துக்கள் தான் வருது. அகல்னாக்க கன்சனன்ஸ், அகல்னாக்க பபல்ஸ், அந்த எழுத்தெல்லாம் வருதுன்னு. அணுவிகித ஹேஷா கலகலம். வேதாந்தங்கள் அதை பின்தொடர்றது, அதை அனுகரணம் பண்ணி அனுகோஷிக்கிறது, அனுச்சாரணம் பண்ணுறது. அதனால் நமக்கு இருக்கிற தோஷங்கள்லாம் போது. ஹயக்ரீவ பெருமானுடைய கேஷா சப்தத்தை கேட்கும்போது வேதபாராயணம் வச்சா அற்புதமாக இத்தனை பேர் வேதபாராயணம் பண்ண நவமூர்த்திகள். சிரவணமூர்த்தி ஒருத்தர், கீர்த்தனமூர்த்தி ஒருத்தர், ஸ்மரணமூர்த்தி ஒருத்தர், பாதசேவனமூர்த்தி ஒருத்தர் சரிதானே? அப்புறம் என்ன அர்ச்சனமூர்த்தி, வந்தனமூர்த்தி, தாஸ்யமூர்த்தி, சக்கியமூர்த்தி, ஆத்மநிவேதனமூர்த்தின்னு 9 பேர். 9 பேர் தானே வந்துருந்தா இல்லையா? எண்ணினடா ஏதாவது தப்பாக எண்ணினேனோ ரைட்டாக எண்ணினேனோ 1 2 3 மருந்து பேர் இருக்குது சமயத்தில் 9 பேர் வந்துருந்தான்னு நினைக்கிறேன். அவள் என்ன சொன்னா அத்தனை நேரம் நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் ஹயக்ரீவனுடைய கேஷையை அனுவதித்து சொன்னான். அவள் ஹிரயத்தில் இருக்கிற ஹயக்ரீவன் கேஷா சப்தம் பண்ணுறான், அது அவள் வாயால் வந்தது. அணுவீத கேஷா கலகலம். அந்த வேதாட்சராணி யாமந்தி படிதானி திஜாதிபிகி தானி வை ஹரிநாமானி கீர்த்தி தானி ந சம்சயம். வேதவேவ ஜபே நித்தியம். அற்புதமான வேத பாராயணம். மார்கழி மாதம் இந்த சுக்லபக்ஷத்தில் வேத பாராயணம் பண்ணுறது எம்பெருமானுக்கு சாநித்தியத்தை கொடுக்கும். பெரியவர்கள் சொல்வது எல்லா சந்நிதிகள்லேயும் சாநித்தியத்துக்கு வேத பாராயணம் வைப்பான்னு ஒரு வழக்கம் உண்டு. மார்கழி சுக்ல காட்சி 10 நாள். அதனால்தான் மண்டல பாராயணங்கள் தான் கூட கார்த்திகை சுக்ல பக்ஷத்துலேருந்து ஆரம்பித்து ஒரு கணக்கெல்லாம் வச்சுன்னு பண்ணுறான். நமக்கு தெரியாது, அது அதிகமாக போகக்கூடாது. அது சொல்லாமல் இருக்க முடியாது. லோக விவகாரம் நடந்துட்டு கொஞ்சம் எல்லாரும் ஆண்களில் ஏழை பண்ணி மண்டல பாராயணம் தங்கள் கிரகங்களில் வச்சு பண்ணிட்டுருக்கா. வைதிகாலை ஆராதிக்கிறான் இல்லையா? அவள் ஜபம் பண்ணிட்டு ஆற்றுல இருக்கணும், 4 காரியங்கள் பண்ணணும், வேதத்தை சொல்லின்னு இருக்கணும்னாக்க லோகம் உபகரிக்கணும் இல்லையா அவளுக்கு. அது நம்ம சந்நிதியில் நடக்குது. நிருசிம்மன் உள்ள பிரவேசித்து நிருசிம்மன் நியமித்து இந்த சந்நிதி நிர்வாகிகள் இந்த வேத பாராயணத்தை நடத்துகிறான். வருஷம் இல்லையா? தனுர் மாதத்தில் ஒரு நாள் இந்த உற்சவத்துக்கு நடுவில், திருப்பா உற்சவத்துக்கு நடுவில் வேத பாராயணம். அதாவது உபன்யாசகர் அப்படி இப்படி சொல்லியிருந்தாலும் பரிகாரத்துக்கு வேத பாராயணம். தேவ சுவாமி நம்ம மாதிரி உபன்யாசகர் அப்படி இப்படி சொல்லியிருந்தாலும் சரிதானே? காதல் விழுந்து விட்டா ரகசியம் என்ன சுவாமி? எல்லாருக்கும் சொல்லும்போது தோஷம் வரும் சுவாமி. நடந்துகிட்டே இருக்கோம், தடுக்கிறது சுவாமி. மலேரியா ஜூபிலி ஹில்ஸாக இருந்தாலும் தடுக்கிறது, சந்நிதியாக இருந்தாலும் தடுக்கிறது, ரோடாக இருந்தாலும் தடுக்கிறது, இழைச்சி வச்சிருக்கான்னு தடுக்கிறது. கதகதான்னு இருக்க அங்கே வழுக்கிறது. கதகதான்னு இருக்கிற இடத்துல வழுக்கக்கூடாது. ஆனால் அவரவர் விதி வழி அடைய நின்றனரே. அந்த மாதிரி உபன்யாசக்கால்னா பெரியவாளை சொல்லலை. முதல்ல ஆண்டவன் என்ன உபன்யாசத்துக்கு எங்களை 2 பேரை அடியனையும் மாதவாச்சாரியம் அமைச்சாச்சு. டெல்லிக்கு போயிருந்தோம். நிறையா பெரியவா அனுகிரகம் பண்ணால் ரொம்ப வேண்டிய பெரியவர் ஒருத்தர், சுவாதீனமாக இருக்கிறவர், ரொம்ப பிரியமானவர், ரொம்ப கௌரவமாகவும் ரொம்ப பிரியமாகவும் இருக்கிறவர். அவர் ஒரு வார்த்தை சொன்னார் எங்களுக்கு. மகான்கள் பண்ணக்கூடிய அனுகிரகத்தை அவரும் பண்ணார். ஆனால் அவர் சொன்ன உபதேசம் ரொம்ப முக்கியமானது. என்ன சொன்ன? எல்லாருக்கும் ஆச்சரியம். சிறு பிள்ளைகளாக 2 பேர் உபன்யாசத்துக்கு வந்திருக்கான்ட்டு. ஏன்னா ஒரு காலத்தில் நிறையா படித்து தர்மசாஸ்திரம் தெரிஞ்சு வயசுலேயும் பெரியவாளாக இருக்கிறவாளை தான் வாயை திறக்க விடுவா.
நீங்கள் சிறு பிள்ளைகள் ஆண்டவன் பெரிய ஒரு அதாவது சம்பிரதாயத்துக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி திருக்குழந்தை ஆண்டவன் ஒரு காரியம் பண்ணியிருக்கார். சிறு பிள்ளைகளை உபன்யாசுக்கு தைரியமாக அனுப்பிச்சிருக்கார் சுவாமி. அவளும் ஓகே சொல்கிறா. ஆனால் சிறு பிள்ளைகள் தானே அப்படின்னு இப்படி சில பேருக்கு அபிப்பிராயம். அதனால் நீங்கள் உபன்யாசம் பண்ணச்சே கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்க. அடியேன் இடத்துல சொன்னேன், மாதவாச்சாரத்தை சொன்னேன்னா அவர் பட்டுன்னு ஏதாவது சொல்லுவேன். என்கிட்ட சொன்னேன், சுவாமி உங்ககிட்ட சொல்கிறேன், ரொம்ப வேண்டியம். எனக்கு தூரத்து பந்து கூட ரொம்ப பிரியமாக இருக்கிறது. அவாத்தில் நாள் கணக்கில் மாத கணக்கில் நான் போய் தங்கியிருக்கேன். ரொம்ப வேண்டியம். எனக்கு எங்கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கிறவர். எனக்கு நிறையா நல்லதெல்லாம் சொல்லியிருக்கிறது. எதுக்கு சொல்கிறேன்னா, கச்சதஸ்கலனம் நித்தியம். நடக்கச்சேன் தடை வருது சகஜம். எழுத்துக்கள் தோஷம் இருக்கலாம், அதெல்லாம் வேதம் சொன்னால் பரிகாரம். இல்லையா சுவாமி? காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிரே சுவாவா கரோமி எத்தத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாம். வேதாட்சரங்கள் என்ன சொல்கிறது? எல்லாம் எம்பெருமானுடைய நாமாவை சொல்கிறதுன்னு சொல்கிறா. வேத பாராயணம் சாதாரணமாக ஒரு வேட பாராயணமாக இருந்தாலும் சரி, 10 வேட பாராயணமாக இருந்தாலும் சரி, பெரிய ஆச்சாரியாத்திரி நட்சத்திர பாராயணமாக இருந்தாலும் சரி, வேதம் நமக்கு புரியறதில்லை. வேத பாராயண முடிவில் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் மட்டும் 72லேருந்து தொடர்ந்து கேட்டுருக்கேன் நான். காலக்ஷேபத்துக்கு போனதுலேருந்து ஆசிரமத்தில் எப்பப்போ வேத பாராயணம் நடக்கிறதோ அது பூர்த்தி பண்ணச்சே அத்தனை வேதத்துக்கும் அவள் சொல்லக்கூடியது. அது ரிக்கு யஜு சாம சர்வம் எல்லாத்திலையும் ஒன்று தான். வேதாக்ஷராணி யாபந்தி படிதானி திஜாதிபிகி தானி வை ஹரிநாமானி கீர்த்திதானி ந சம்சயா. வேதத்தோட அக்ஷரங்கள் எத்தனை படித்தாலோ அத்தனை பகவன் நாமாக்கள் ஹரிநாமங்கள்னே வருது. அந்த மாதிரி இருக்கத்தால அந்த நாமாக்களுக்கு பரிகாரம். அதனால் அந்தர்யாமியாக இருக்காங்கிறது ஹார்த ரூபம்னு சொன்னாங்க. யோகிகளுக்கு மட்டும் அவள் தியானம் பண்ணுற, அதை உத்தமூர் சுவாமி பகுத்து எழுதியிருக்கார். அந்த அந்தர்யாமியாக நியமனம் பண்ணுறவன்கிறது அந்த ஸ்வரூப வியாப்தி, அது ஈஸ்வர தத்துவம், பிரம்ம தத்துவம். இந்த ஹார்த ரூபங்கிறது அவன் சங்கல்பத்தாலே யோகியை அனுகிரகம் பண்ணுறதுக்கு. அந்த ஹிருதயத்தில் அவன் ரூபம் தியானம் பண்ணுறானே, அந்த மாதிரி பெருமாளோத்தம் வந்து உட்காண்டு ஆகா 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 ஆட்டும் ஆட்டும் ஆட்டும். எதுக்கு? அதை வளர்க்கறதுக்கு. யோகம் மேல 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 வளர்ந்து அவனுக்கு அந்த ரூபம் நேர சாட்சாத்காரம் பண்ணுறதுக்கு போஷிக்கிறதுக்காக ஏற்படணும். உத்தமூர் சுவாமி ரகசியத்திலே சார வியாக்கியானம் செய்வீங்கோ. அதில் யாராவது நன்னா காலக்ஷேபங்கள் பண்ணவா நிறையா பேர் இருப்பாள். அவள் யாராவது இதில் ஏதாவது நான் தோஷமாக சொல்லியிருந்தால் கூட எனக்கு சொல்லலாம், சுவாதீனமாக சொல்கிறேன். வித்தியாசம் இருக்கலாம் சொல்லச்சே, ஏதாவது கச்சதஸ்கலனம் மாதிரி இந்த மாதிரி சுவாமி பகுத்தி எழுதியிருக்குது அந்த இடத்துல. அது ஒரு ரூபம். பர வியூக விபவ ஹார்த கடைசியில் சொல்லுவாள், நடுவிலேயே சொல்கிறது உண்டு. அப்போ தான் அர்ச்சா ரூபம். இந்த ரூபங்களில் எது பிடிச்சிருக்கோ அதை 4 பக்தால் சேர்ந்து பிரதிஷ்டை பண்ணால், இல்லை ஒரு பக்தன் சேர்ந்து பிரதிஷ்டை பண்ணால், ஒரு பக்தன், இது எல்லாத்துக்கும் உபமானம் இருக்குது. தேவதைகள் பிரதிஷ்டை பண்ணால் தெய்வம், ரிஷிகள் பிரதிஷ்டை பண்ணால் ஆர்ஷம், சித்த புருஷர்கள் பிரதிஷ்டை பண்ணால் சைத்தம். அகோபில மட்டம் இருக்குது, ஆண்டவன் ஆசிரமம் இருக்குது, சைத்தம். அஷ்டாட்சர சித்தி பெற்ற ஆச்சாரியர்கள் பிரதிஷ்டை பண்ண. சொல்கிறது சரியா இருக்கா? சரியா சுவாமி? அர்ச்சாமூர்த்திகள சுவாமி ஸ்வயம் வியக்தம் ஸ்ரீரங்காதி க்ஷேத்திரங்கள் தானே ஆவிர்பவிச்சது. தெய்வம் பிரம்மாதிகள் பிரதிஷ்டை பண்ணது, ஆர்ஷம் ரிஷிகள் பிரதிஷ்டை பண்ணது, சைத்தம் சித்த புருஷர்கள் பிரதிஷ்டை பண்ணது, மானுஷம் மனுஷால் பிரதிஷ்டை பண்ணது. மனுஷாலும் பிரதிஷ்டை பண்ணதாம். தாங்கள் ஆசைப்பட்டு ஒரு மூர்த்தி எனக்கு ஆராத்திய தேவதையாக வேணும், மனுஷா சேர்ந்து பிரதிஷ்டை பண்ணலாம். ஊர் ஜனங்கள் சேர்ந்து கோயில்கள் நிறையா ஏற்படுத்தியிருக்காரோ கிராமங்களில். மானுஷமாக இருந்தாலும் சித்த புருஷால பிரதிஷ்டைக்கு கூட்டு விடுறான். அதுக்கு சாநித்தியம் வரணும், சைதத்திலையும் சரி. அந்த ரீதியில் இருக்கக்கூடியது என் ஆட்சியார்
எம்பெருமான் அந்தர்யாமியாயிருக்கட்ட கப்பந்தவிற்கும் கலியே துயிலழாய். எல்லாருக்கும் அந்தர்யாமியாக இருந்து மிடுக்காக லோகத்தை நடத்துபவனேன்னு அர்த்தம். மிடுக்கொஞ்சம் சுவாமி அதுக்கு ஒரு மிடுக்கு வேணுமோ. ஒரு சந்நிதி நிர்வகிக்க மிடுக்கு வேணும், ஒரு சபை நிர்வகிக்க மிடுக்கு வேணும், ரெண்டையும் நடத்தவும் மிடுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகம் வேணும். அதே மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்த ஒரு பெரிய அதிகாரிகளாக இருக்கிறப்பா தான் அதை நடத்த முடியும், இல்லைன்னா நடத்த முடியாது. அதற்கு வேண்டிய சாமர்த்தியம். ஒரு கம்பெனி நடத்த அது ஒரு மிடுக்கு, அது பகவத் அம்சம். அவகிட்ட இருந்தால் தான் அவள் நடத்த முடியும். நாஸ்திக கோஷ்டியாக இருந்தால் கூட அதுக்கும் பகவத் அனுகிரகம் வேணும் இல்லையா சுவாமி? அந்த மிடுக்கு பெருமாளுக்கு பூர்ணமாக இருக்கான். மற்றவர்களுக்கு இருக்கிற மிடுக்கெல்லாம் பெருமாளுடைய மிடுக்கிலேருந்து வந்தது இந்த ஏகாம்சம். செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய். அவனை எழுப்பினான், அவன் எழுந்திருக்கல. சரி, நப்பின்னை பிராட்டியை எழுப்பி அவனை எழுப்ப சொல்லலாம். நப்பின்னை பிராட்டி அவனே சொல்கிறான். செப்பெண்ண மென்முளை செவ்வாய் சிறு மருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழா. நப்பின்ன நங்காய் திருவே துயிலழா. அதை சொல்லும்போது அவளுடைய அவயவங்களை வர்ணித்து பிராட்டி மிகுந்த அழகான திருமேனி உடையவள், அந்த அழக வர்ணிக்கிறாள். செப்பெண்ண மென்முளை செவ்வாய் சிறுவருங்குள்னு கண்ணனோடு இருக்கத்தால் அவன் போகத்துக்கு அங்கமாக இருக்கக்கூடிய அவயங்களை வர்ணிக்கிறான்னு ஒரு வியாக்கியானம். சுவாபதேசத்தில் சொல்லச்சே இது எல்லாமே யோகிகளுக்கு தியானத்துக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய ஞானத்தை தரக்கூடியதுன்னு வர்ணிக்கிறாள். செப்பெண்ண மென்முடை செவ்வாய் சிறுமருங்குழுங்கத்தை. நப்பின்னை நங்காய்னு ஸ்திரீத்வதக்ஷண பூர்த்தி உள்ளவள் சாட்சாத் பிராட்டியோட அம்சம் திருவே துயிலழாய். வியாக்கியானம் பண்றா. நப்பின்னையின் புருஷகாரத்வத்தையும் உபாயத்வத்தையும் பிராபியத்வத்தையும் திருவிலே விஸ்ரமிப்பித்து. நப்பின்னை பிராட்டியே மகாலட்சுமியே துயிலழாய்னா என்ன பண்ணணும்? புக்கமும் தட்டொடியும் தந்து. புக்கம்னா கண்ணாடி, தட்டொடினா கண்ணாடி, புக்கம்னா திருவாளவட்டம். புக்கமும் தட்டொடியும் தந்து உண்மனாடனை இப்போதே எம்மை நீராட்டேடோர் எம்பாவாய். உபனிஷத் பாஷகாரர் வியாக்கியானம் என்றார். உக்கமும் தட்டொடியும் தந்து வியஜனாதீனீச்ச தத்வா. வியஜனாதீனா வியஜனம்னா யஜனம் பீஜயாமி. திருவாளவட்டம்னு வச்சுக்கலாம், சாமரம்னு வச்சுக்கலாம். திருவாளவட்டம் தான் பிரதானமாக, வியஜனம் விசிறி. அதை தரணும். வியாக்கியானம் பண்ணா ஏன் அப்படின்னா, இவாளுக்கு ஏன் விஜனத்தை தரணும் அப்படின்னா, கண்ணனும் நப்பின்னையும் சேர்ந்திருக்கும் போது வேர்க்க விறுவிறுக்க அவன் விளையாடி வரும்போது அவனுக்கு அவனை அந்த வியர்வையாற்ற விசிறி வேணும்னா. கண்ணாடி எதுக்குன்னா, கண்ணன் நப்பின்னை 5 லட்சம் குடிப்பெண்கள் சேர்ந்திருக்கிறதுக்கு தகுந்தாப்புல எல்லாரும் செல்ஃபி எடுத்துருக்கிற மாதிரி கண்ணாடியை காமிச்சுன்னு பார்த்துக்கணுமா. சரியா சுவாமி? செல்ஃபி எடுத்துக்கலானது சுவாமி. கண்ணனுக்கும் நப்பின்னைக்கும் உபச்சாரத்துக்கு கண்ணாடி காண்பிக்க வேணும். 2 பேரும் பார்த்துக்கோங்க, என்ன அழகாக இருக்கேடா பார்த்துக்கோங்க. அது ஒரு அர்த்தம். எல்லோருடைய சேர்த்தியும் கண்ணனையும் நப்பினையும் சேர்த்து பிரதானம் அவர்களுடைய உபச்சாரத்துக்கு தாத்தன். அவர்களுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு கைங்கரிய உபகரணங்களையும் நீயே தரும். இல்லையா சுவாமி? கைங்கரிய உபகரணம் யார் தருவா? பிராட்டி தானே தரணும். எங்கே போயிருக்கா? அவள் வீட்டுக்கு தானே சுவாமி போயிருக்கா. வீட்டிலேருந்து அத்தனையும் தூக்கின்னு போக முடியும்? அங்கே இருக்கிறத எடுத்து அங்கேயே அவளுக்கு தெரியாதாதனம் பண்ணும். அது அர்த்தம் இல்லை. இந்த வஸ்துக்களுக்கு ஒரு பூர்த்தி ஏற்படும்னா அவளுடைய கைப்படணும்.
எது கொடுத்தாலும் நாங்கள் அவன்தான் கொடுத்து பெற்று அவனுக்கு உபசாரம் பண்ண வேணும்னு வந்திருக்கோம். விரதம் அவன் ஆராதனம். அந்தந்த விரதத்துக்கு வேண்டிய உபகரணங்கள் அவன் அருளாலே கிடைக்க வேணும். உலகத்தில் பெருமாளுக்கு ஆராதனை பண்ணுறோம் சுவாமி. எதை கொண்டு ஆராதனை பண்ணுறோம்? புஷ்பம். யார் கொடுத்தா? கடைக்காரன் கொடுத்தான். கடைக்காரன் தான் கொடுத்தான். கடைக்காரன் பறிச்சுன்னு வந்து சப்ளை பண்ணான். அது புஷ்பத்தை லோகத்தில் சிருஷ்டி பண்ணது யார்? பெருமாள். உத்தமூர் சுவாமி ரசாயனம்னு தர்க்கத்தில் ஒரு புஸ்தகம் சாதிச்சிருக்கார். காஞ்சி ஆச்சாரியால் அவருக்கு ஒரு கௌரவம் பண்ணச்சே அந்த ரசாயனத்தில் ஆரம்பத்தில் ஒரு ஸ்ரீமுகம் அனுகிரகம் பண்ணியிருக்கார் காஞ்சி பெரியவர். அவருடையது இந்த ரசாயனத்தில் போட்டிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்க, உங்களை நான் கௌரவப்படுத்தணும்னா லோகத்தில் இருக்கிற வஸ்துக்கள் அது பிரயோஜனம் போதாது. பிரயோஜனம் இல்லைன்னா உபயோகம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அது போதாது. நீங்கள் ரொம்ப பெரியவர், உங்கள் புஸ்தகம் ரொம்ப ஒசந்ததுன்னு எங்களுடைய அபிப்பிராயம். அதை கொண்டே உங்களை கௌரவிக்கிறோங்கிற அதுக்கு உதாரணம் எழுதியிருக்கிறவர் அவருடைய ஸ்லோகம். அர்ச்சயந்தி ஜனாதேவம். ஜனங்கள் எம்பெருமானா ஆராதிக்கிறார். தேவன்னா அபாபா தேவதைகளாக ஆராதிக்கிறார். தற்சிருஷ்டைரேவ வஸ்துவிகி. ஈஸ்வர சிருஷ்டமான வஸ்துக்களை கொண்டு ஆராதிக்கிறார். பவதீயேன கோஷேன. உங்களுடையதான புஸ்தகத்தாலே பவான் சம்பூஜ்யதே தசா. நீர் கௌரவிக்கப்படுறீர். அதனால் ஏதோ உங்கள் புஸ்தகத்தையும் மட்டும் தந்தோன்னு நினைக்காதீங்க. இந்த புஸ்தகம் ரொம்ப உயர்வுன்னு கருதி இதால் உண்மை கௌரவிக்கிறோன்னு சொல்லியிருக்கான் இல்லையா? அது ஒரு அழகான இது. அதான் உக்கமும் தட்டொடியும் தந்து என் மணாளனை உன் மணாளனை எம்மை இப்போதே நீராட்டு. உன்னுடைய பக்தாவான கண்ணனையும் எங்களையும் தத்வா சத்யேவ இப்போதே உடனே அஸ்மான் எம்மை தஞ்ச त्वत्प्रियञ्च स्नापये तदा त्वं कुरु इत्यर्थः அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அவர் இன்னும் ரசமாக சொல்லியிருக்கார். அஸ்மானு யதா त्वत्प्रियः स्नापयेत् ததா त्वं குருன்னு அர்த்தம் பண்ணியிருக்கார். புரியுறதா? அஸ்மானு त्वत्प्रियः உன் வல்லபன் ஸ்நாபயேத் யதா எப்படி நீராட்டுவானோ அவ்வாறு நீ செய்யின்னு அவர் எழுதியிருக்கார். அவ்வாறு செய்விக்கிறது உன் மணாளனை எம்மை இப்போதே நீராட்டு அப்படிங்கிறதுக்கு தாத்பரியார்த்தத்தை அவர் எழுதியிருக்கார். எங்கள் இருவரையும் சேர்க்க வேணும். நாங்கள் அவனுக்கு கைங்கரியம் பண்ண வேணும். அவன் அந்த கைங்கரியத்தை உன் சேர்த்தியிலே ஏற்க வேணும். இருவரும் சேர்ந்து திருப்தி அடைவதைக் கண்டு நாங்கள் திருப்தி அடையணும். அது கூட கூடாதுங்கிறார். அது கூட நாங்கள்னு சொன்னாலே தப்பான். உங்களுடைய திருப்தியை பார்த்துட்டே இருக்கணும். நாங்கள் சந்தோஷங்கிறத பற்றி பேச்சே கூடாது அப்படின்னு. அதில் கூட மமகாரம் கூடாது, அகங்காரம் கூடாதுன்னு சம்பிரதாயம். மற்றினம் காமங்கள் மாற்றிட அது எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறான். அந்த மாதிரி இந்த பாசுரத்தாலே கண்ணனை எழுப்பினா, நப்பின்னை எழுப்பினா, நப்பின்னை பிராட்டியினிடத்திலே உங்கள் 2 பேரும் சேர்ந்த திருவோலக்கத்திலே நாங்கள் செய்யும்படியான ஏவலுக்கு கைங்கரிய உபகரணங்களை தந்து எங்களையும் கண்ணனையும் சேர்த்து வைக்க வேணும்னு நப்பின்னை பிராட்டி இடத்திலே பிரார்த்திக்கிறாக. 2 பேரையும் சேர எழுப்பி பாசுரம் விண்ணப்பம் பண்ணதா இதற்கு வியாக்கியானம். சதமகமணி நீடாகாச்சாரு கல்காரகஸ்தா ஸ்தனபலமிதாங்கீ சாந்திர வாத்சல்ய சிந்துகு அழக வினிகிதா விஸ்ரக்பிரா கிருஷ்ணநாதா விடசதுகதி கோதா ஸ்ரீச்சித்ராத்மஜானஹா கவிதார்க்கே சிம்மாய கல்யாணகுணசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்தகுரவே நமः. ஸ்ரீச்சித்தாயமுனோநந்தனகேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம்.